Good morning students. 12th standard mathematics chapter 2 complex numbers exercise 2.8 question number 2 show that root 3 by 2 plus I by 2 whole power 5 plus root 3 by 2 minus I by 2 whole power 5 equal to minus root 3. ஓகே, இந்த LHS எடுத்துக்கிட்டு இந்த RHS கொண்டு வர சொல்கிறாங்க. சரி, இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது அதுவும் இந்த டேர்மை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும், மைனஸ் ரூட் 3 வரும். சரி, ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுங்க. ரூட் 3 by 2 ப்ளஸ் I by 2 ஹோல் பவர் ஆஃப் 5 அப்படின்னு இருக்கா, அதை எடுத்துக்கிறேன். root 3 by 2 plus I by 2 the whole power 5 equal to சரி, இப்போ ரூட் 3 by 2 அப்படின்னு இருக்கா. இந்த ரூட் 3 by 2ன்றது காசினுடைய எந்த வேல்யூக்கு வரும் அப்படின்றத யோசிக்கணும். I by 2 அப்படின்னு இருக்குது. இந்த I by 2 நீங்கள் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி எழுதி பாருங்கள். I into 1 by 2ன்னு சொல்லலாம். அப்போ அந்த 1 by 2 சைனில் எந்த டிகிரிக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ காசில் எந்த டிகிரிக்கு வரும், இந்த செகண்டாக இந்த ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 by 2 அது சைனோட எந்த டிகிரிக்கு வரும் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். ஸோ ஓகே, நீங்கள் ஆங்கிள் டேபிள் படிச்சிருப்பீங்க, அதில் யோசித்து பாருங்கள். ரூட் 3 by 2 காசினுடைய எந்த டிகிரிக்கு வரும் அப்படின்னா 30 டிகிரிக்கு வரும். டிகிரியில் 30ன்னு சொல்லலாம், ரேடியனில் என்னன்னு சொல்லலாம், பை பை 6. அப்போ இந்த ரூட் 3 by 2 எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டால் காஸ் ஆஃப் பை டிவைடட் பை 6. ரூட் 3 by 2 காஸ் ஆஃப் பை பை 6 காஸ் 30னுடைய வேல்யூ ப்ளஸ், ஓகேவா. இங்கே ஐ இருக்குல்ல, அந்த ஐயை அப்படியே போட்டுருங்க. அப்போ ஐயை எழுதிட்டோம்னா இங்கே மீதி என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். அந்த 1 டிவைடட் பை 2ன்றது சைனில் எந்த டிகிரிக்கு வரும் அப்படின்றத பார்க்குறோம். சைன் ஆஃப் 30. ஸோ 30ன்றதை இதுவும் பை பை 6ன்னு சொல்லலாம். அப்போ காஸ் 30 ரூட் 3 by 2 சைன் 30 1 by 2. இங்கே ஐ இருக்கிறதுல ஐ, மேலே ஹோல் பவர் ஆஃப் 5 இருக்கா, அதனால் ஹோல் பவர் ஆஃப் 5 போட்டுருங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவல் டு இந்த பவர் 5 இருக்குல்ல, அந்த பவர் 5ஐ உள்ளே கொண்டு வரலாம். சரியா, பவர் 5ஐ உள்ளே கொண்டு வரலாம். எப்படின்னா இதுக்குன்னு நமக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை வந்து பார்த்துங்க. அது என்ன ரூல்னா, சப்போஸு டி மூவர்ஸ் தியரம் அந்த ஃபார்முலா, அதாவது காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா த ஹோல் பவர் ஆஃப் என் இப்படி இருந்தால் அந்த எண்ணை இங்கேயும் கொண்டு வரலாம், அட் டைம் இங்கேயும் கொண்டு வரலாம் அப்படின்னு ரூல் இருக்குது. ஈக்குவல் டு என்ன பாருங்கள், அந்த எண் இங்கே டீட்டாவுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா என் டீட்டா ப்ளஸ் ஐ சைன், அதேமாதிரி எண்ணை இங்கேயும் கொண்டு வாங்க, என் டீட்டா அப்படின்னு வரும். அப்போ காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா த ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு காஸ் என் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் டீட்டா அப்படின்னு எழுதலாம். சரியா, இதுக்கு பேர் டி மூவர் தியரம். இந்த டி மூவர் தியரத்தை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த இடத்துல. அப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 5 இருக்குது. அப்போ டீட்டாவுக்கு பதிலாக பாருங்கள் பை பை 6 இருக்குது. இங்கேயும் டீட்டா வந்து பை பை 6 தான். அப்போ 5ஐ இந்த ரூல் படி கொண்டு வரலாமா. அப்போ உள்ளே எடுத்துருவாங்க. காஸ் ஆஃப் 5 இன்ட்டு பை பை 6 5 பை பை 6 ப்ளஸ் ஐ இன்ட்டு இந்த 5 இங்கேயும் வரும், சைன் 5 பை பை 6. நீங்கள் நினைக்கலாம், சார் இங்கே ஒரு 5 தானே இருக்குது, இங்கே என்ன சார் இங்கேயே ஒரு 5 இங்கே ஒரு 5 2 5 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். அது நாம் கொண்டு வரல. இந்த மாதிரி டி மூவர்ஸ் தியரம் சொல்கிறாங்க. ஒரு எண்ணு தான் இங்கே இருக்குது, இங்கே காசுக்கு பக்கத்துலேயும் வருது, சைனுக்கு பக்கத்துலேயும் எண்ணு வருது இல்லையா. அப்போ அட் ஏ டைம் இங்கே 2 இடத்துலையும் நமக்கு எண்ணு வருது. ஸோ இந்த இங்கேயும் எண்ணு வந்திருக்கு, இங்கேயும் எண்ணு வந்திருக்கு. இங்கே ஒரு எண்ணு தான் இருக்குது, நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அதனால் இங்கேயும் நம்ம செஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ரூலை வந்து ஞாபகம் வச்சுங்க. இது எதனுடைய ஆன்சர்னா ரூட் 3 by 2
plus I by 2 the whole power of 5. சரி, அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் செகண்ட் டேர்ம் √3/2 மைனஸ் I/2 ஹோல் பவர் 5 இதை வந்து கொண்டு வர போகிறோம். சரி, இதுக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்களேன். இங்கே வந்து நடுவில் ப்ளஸ் இருக்குது, இங்கே நடுவில் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் இருக்குது. அவ்வளோதான் சின்ன சேஞ்சஸ். மீதெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். √3/2 √3/2 I/2 I/2 5 எல்லாமே சேமாக இருக்குது. ஒரு சின்ன வித்தியாசம், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், அவ்வளோதான். அப்போ என்ன செய்யலைன்னா இப்போ இதை வச்சு நம்ம இதனுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கலாம். சரியா, அதில் நீங்கள் என்ன செய்றீங்க, சிமிலர்லி அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா, இதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை அப்படியே எடுத்துங்க. √3/2 மைனஸ் I/2 the whole power of 5 ஈக்குவல் டு, அப்போ ப்ளஸ்ஸு வந்து மைனஸாக மாறி இருக்குது. அப்போ இந்த ஆன்சரில் பாருங்கள் ப்ளஸ்ஸு வந்து மைனஸாக மாறி இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸாக மாறினா இந்த ரிசல்ட்டை என்ன மாற்றணும், மைனஸாக மாற்றணும். அப்போ இந்த ஆன்சரை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு மைனஸ் போட்டுருங்க. அப்போ காசு 5π/6 இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் I sin 5π/6. ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டு ஆன்சரையும் என்ன பண்ண சொல்கிறாங்க, ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. இதோ இதுவும் இருக்குது, அப்படியே ப்ளஸ் பண்ணுங்க. நவ் √3/2 ப்ளஸ் I/2 the whole power of 5 plus in the answer √3/2 minus I/2 the whole power of 5 equal to, இந்த LHSல இது ரெண்டு ப்ளஸ் பண்ணுறோமா, அப்போ RHS இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ என்ன வருது பாருங்கள், காசு 5π/6 ப்ளஸ் I sin 5π/6 இங்கே இருக்கிறது cos 5π/6 அப்புறம் மைனஸ் I sin 5π/6. ஓகேவா? இதில் எது கேன்சல் ஆகுது அப்படின்னு பாருங்களா. ஸோ பார்த்தாலே தெரியுது, இந்த I sin 5π/6 மைனஸ் I sin 5π/6 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே ஒரு காஸ் 5π/6, இங்கே ஒரு காஸ் 5π/6. அப்போ ஆட் பண்ணால் ரெண்டு டைம் இருக்குது. அப்போ 2 cos 5π/6 கொண்டு வரலாமா? சரி, இப்போ நம்ம எய்ம் என்ன பாருங்கள், -√3 கொண்டு வரணும். அப்போ இந்த காஸ் 5π/6 எப்படியாவது நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நம்பர் வேல்யூவை மாற்றணும். சரி, இதை எப்படி மாற்றலாம்னு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 அப்படியே போட்டுங்க. இங்கே காஸ் ஆஃப் 5π/6 இருக்கா, அப்போ காஸ் ஆஃப் இந்த 5π/6 நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற பாருங்கள். இதை பைன்னு இங்கே போடுங்க. அப்புறம் இங்கே நடுவில் ஏதோ ஒரு சைன் வரணும், இங்கேயும் பைன்னு போடுங்க. இங்கே பையில் 6 இருக்கா, நல்லா பாருங்கள், பையில் 6 இருக்கா, அப்போ அதே /6 போடுங்க. இது ஈஸியான ஐடியா தான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பையில் 6 மேலேயும் பை, இங்கே முன்னாடியும் பை, இங்கே மைனஸ் போடணுமா ப்ளஸ் போடணுமான்றதை நீங்கள் யோசிக்கணும். சரி, ஒன்றும் இல்லை, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன வரும், 6 × π 6π. அப்போ 6π இந்த பையை மைனஸ் பண்ணால் 5π வருமா, ப்ளஸ் பண்ணால் 5π வருமா அப்படின்றத யோசிக்கணும். மைனஸ் பண்ணால் தான் வரும், கரெக்டாக? காஸ் ஆஃப் π மைனஸ் 5/6 பாருங்கள், 6π - π 5π/6. ஓகே, அப்போ 2 × இப்போ இதுக்கு நீங்கள் யோசிக்கணும் ஃபார்முலாவை. காஸ் ஆஃப் 180 - θ, பைனா 180 தானே, காஸ் ஆஃப் 180 - θன்னு இருக்குது. காஸ் 180 - θவுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த மாதிரி ரூல் படிச்சிருக்கோம். காஸ் 180 - θனா மைனஸ் காஸ் θ. அப்போது மைனஸ் காஸ் θ, θவுக்கு பதிலாக π/6ன்னு போட்டலாம். அப்போ ஈக்குவல் டு 2 × மைனஸ் காசு π/6ன்னு இருக்கா, π/6னா 30. அப்போ காஸ் 30னுடைய வேல்யூவில் √3/2.
ஓகேவா? இப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வருது? -√3. ஓகேவா? ஸோ இதை √3 -√3ன்னு கொண்டு வர சொல்கிறாங்க, கொண்டு வந்துட்டோம். வேணாலும் இங்கே ஃபார்முலா எழுதி வச்சிங்க தெரியலனா, cos 180 - θ cos π minus θ equal to minus cos θ அப்படின்னு வேணாலும் எழுதி வச்சிங்க, ஃபார்முலா தெரியலனா. ஓகேவா? ரைட், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி மெத்தடு. இதை அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் √3/2 + i/2 பவர் 5 அதை கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் இதிலேருந்து இதை சிமிலர்லின்னு மாற்றிக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ப்ளஸ்ஸு மைனஸாக மாறி இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த சைன் டேர்ம்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, காஸ்ட் டேர்ம் வருது. அந்த 5 π/6 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணோடனே இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூவை போட்டு கேன்சல் பண்ணால் -√3ன்னு நமக்கு கிடச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம், மார்க் வாங்கிடலாம். ஓகே, தேங்க்யூ.